சாவித்ரி. கீழே உட்காரவே முடியலக்கா. சந்திர சின்ன பையன் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். திம்மு திம்முன்னு ஒரே சத்தம், தலை வலி, ஒரே டார்ச்சரா இருக்கு. என்னக்கா நம்ம சந்துரு எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். உங்களால மட்டும் எப்படி இப்படி கூலா புக்கு படிக்க முடியுது? இதெல்லாம் எதுவும் நீங்க கேட்க மாட்டீங்களா? அவன் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வரான், உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ, இவங்க கிட்டலாம் வந்து சொன்ன பாரு, என்ன சொல்லணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வேற. என்னம்மா ஆன்ட்டிக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வழக்கம் போல தான். கவுண்டர் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆண்டி செம்ம தக்க ஆண்டி நீங்க. எப்படி ஆண்டி இவ்வளோ போல்டா பேசுறீங்க? சின்ன வயசுலேருந்தே அப்படிதானா? ஆக்சுவலி இன் 1985 ஆன்ட்டி பேசுறத பார்த்தா ஃப்ளாஷ்பேக் போவாங்க போலியே. சும்மா நானும் உங்களை மாதிரி தான் சின்ன வயசுல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா செம்மையா கலட்டா பண்ணுவேன். ஆனா எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ள தான். எனக்கு தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் நான் பழகுவேன். அதை தாண்டி நான் யாருக்கூடவே ரொம்ப பழகினது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, 40-50 வருஷம் சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அவர் இல்லைன்ற கவலையை விட ஒரு குழந்தைய வச்சுட்டு இந்த உலகத்தை எப்படி நான் தனியா ஃபேஸ் பண்ண போறேன்ற பயம்தான் எனக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆனா அந்த பயத்தையே உடைச்சது அவனோட சிரிப்பு தான். இந்த சொசைட்டில இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத உடைச்சு எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ ஆரம்பிச்சோம். அவனோட ஃபியூச்சருக்காக என்னையே அறியாம என்ன நானே மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் எப்பெல்லாம் உடஞ்சி விழறனோ அப்பெல்லாம் அவனுக்கே தெரியாம அவன் எனக்கு சின்னதா ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தான். அவன் வளர வளர அவன் கூடவே சேர்ந்து என் தைரியமும் வளர்ந்துச்சு. நான் தைரியமா நான் பண்றதும் பேசுறதும் பாக்குறவங்களுக்கு திமிரா தெரிஞ்சா ஐ டோன்ட் மைண்ட். திமிராவே இருக்கட்டும்.